நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு இருக்க பிரச்சனை இதையான்னு சொல்லி வைத்தலே. நானும் நல்லாத்தே உங்களுக்கு என்ன இருக்கா தாய் சரி தாய் என்ன பெத்தம்மா வளருக்கு அப்படியே குதிரை வந்து நின்று வந்தீங்களா? குதிரை சாமி விடுறான்னு சொல்லி உங்களுக்கு குதிரை வர்றாங்களே. அப்படியா? அது என்னடா குதிரை அப்படியே நிற்கிறாங்க எல்லாரும் நாங்கள் ஒன்று தானே. குதிரை எல்லாத்துக்கும் குதிரை. அப்படியாம்மா? அவ்வளோ ஒரு அழகாக குதிரை அம்சமாக நிற்கிறாங்க. நான் வளர்ந்துட்டே வந்துச்சுன்னு நினச்சேன். என்னடா அந்த குதிரை சாமி வருது அப்படின்னு. எனக்கு உங்களுக்குத்தையும் தெய்வமே வரல. இந்த மாதிரி அவங்க நிலைமை வெத்தலை எப்படி இருக்கு எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா நம்ம? அப்போ அவங்க நிலைமை இந்த மாதிரி இருக்குது. சரியா? இருக்க இருக்க வளர்ந்து வரணும்னு நினைச்சா இருக்கிறத சுருக்கமாகவே போகுது நம்ம வாழ்க்கை. அதுவே இந்த வெத்தலை ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிறீங்க. அதே இந்த வெத்தலை ஒரு வட்டம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் பணம் இருக்குன்னா இது இப்படித்தே செய்யணும் இப்படித்தே செய்யணும் யோசிச்சு இதுக்குள்ளேயே வாழ்கிறீங்க தவிர வெளியே நல்லா நம்ம காசு பணம் இருந்துச்சு நல்லா சுதந்திரமாக செலவழிச்சா வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ முடியல அவங்களால. இந்த வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே இப்போ இப்படி காசு இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே செய்ய முடியும். அந்த மாதிரியே இதுக்கு ஒரு செலவுக்கு இதுக்கு தனியாக எடுத்து வச்சு இந்த செலவுக்கு வைக்கணும் இன்னைக்கு இந்த செலவுக்கு வைக்கணும். அப்போ என்னென்னா ஒரு வட்டத்துக்குள்ளதே வாழ்கிற மாதிரி இருக்குது. அதே அந்த வெத்தலை தாய் சரி தாய் கண்ணீர்ன்றது கண்ணை விட்டு விலகவே இல்லை. சரியா? சரியாயிரம் எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்ச நாளையிலேருந்தே கஷ்டன்றது கழுத்துக்கிட்டே இருக்கான். அந்த கழுத்தை பிடிச்ச மணியாச்சும் ஏதாச்சும் மாற்றி மாற்றி ஒரு கஷ்டம் கவலை அது மாதிரி இருந்துகிட்டே இருக்காம்ல. தண்ணீர் கஷ்டம் கிட்டவே இருந்தால் எப்படித்தே மனசு வாழ்றது. அதுக்கு ஒரு பதில ஆத்தா சொல்லணும் வந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் கஷ்டம் இருந்தால் எப்படித்தே வாழ முடியும் மனுஷன்? பிடிச்சதுன்னு தெய்வம் வரணும். தெய்வம் இருக்கவங்களுக்கு அதனாலதான் வெத்தலைக்கு வந்தாங்க. சரியா? அப்படி இருந்தால் தெய்வம் இருக்கிறாங்க இருந்தாலும் உங்கள் அத்தி வர இப்போ பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கிறா. மனையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கான். சரியா? தாய் சரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டவர்கள் கூடிய பத்திரத்தில் காரியம். தெய்வம் ஒத்தாசை இருக்கனாலே உங்களுக்கு எடுத்துமே குதிரை வந்தாங்க. அவங்கள நம்பித்தானே இருக்கேன். அவ்வளோதான். மயம் இப்போ பிள்ளைய எத்தனை பிள்ளைய? 2 பையன். 2 பையன் தானா? இப்போ மூத்த பையனுக்கு எத்தனை வயசு? 26 வயசு. 26 வயசு. அந்த பிள்ளைக்கு வந்து நாகதோஷம் இருக்குது. சரி. சரியா? இப்போ ஒன்றும் பண்ணாது. கல்யாணம் பண்ண பிறப்ப பொண்ணுன்னு பார்க்க பிறப்ப தட்டிக்கிட்டே வரும். இப்போ ஒன்றும் தெரியாது அது இந்த நாகதோஷன்றது. இப்போ எல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கு. ஆனால் கோவம் வந்து இதுக்கு எடுத்தாலும் நல்லா முகத்தினா கொத்துறாங்க. இது சொன்னாலும் மூக்கு மேலே கோவம் வரும். அப்படி வருதா? கோவம் அவனுக்கு பயங்கரமாக கோவம் வரும். அந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் கோவம் வரும். சரியா? நாகதோஷம் இருக்க பிள்ளைக்கு அந்த நாகதோஷம் இருக்குது தம்பிக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? அதான் நம்ம அம்மாவுக்கு சொல்கிறேன் செய்யுங்க. சரியா? அந்த நாகதோஷம் இருந்துச்சுன்னா அவனுக்கு கோவம் எங்கே ஒரு வேலைக்கு போனாலும் சரி வீட்லையாக இருந்தாலும் சரி அந்த சொல்லு பொறுக்க மாட்டேன். அவன் சொன்னதுமே வந்து அந்த பாம்பு எப்படி படக்குன்னு கொத்த தெரியுமா? அதிகம் கோவம் வரும். அந்த பாம்பு மாதிரி கொத்தத்தையும் தெரியும் தவிர அது பொறுமையாக அந்த மனசு சொல்லாது. அதனால நாகதோஷம் இப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ ஏதோ நம்ம பிள்ளை கோவப்படுது வைக்குதுன்னு நம்ம யதார்த்தமாக நினச்சிக்கிடுவோம். ஆனால் கல்யாணம் பண்ண போகிறப்ப அந்த பொண்ணு தேடுறப்ப அந்த நாகதோஷம் தட்டிக்கிட்டே போவோம். இப்போ ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டுப்பாங்க தரலின்னு சொல்லுவாங்க. நம்ம சரி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைப்போம். டக்குன்னு அது தட்டிடும். கிட்ட வரும் அப்படியே எட்டி போயிட்டே இருக்கும். இதே நாகதோஷம். சரி? இதோடைய வேலை வந்து இந்த நாகதோஷத்துக்கு இதே வேலை. சரி, நம்ம கூப்பிட அருள் இறக்குவோம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மான்னு சொல்லட்டும். உங்களுக்கு தீர்வுன்னு கேட்குறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது அம்மாட்ட கேட்டு அது தீர்வு கேளுங்க. கூப்பிட்டோமா?
அத்தா ஈஸ்வரி தாய் மாறி ஆத்தா ஏழைக்கு இறங்கினம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு இருக்க பிள்ளைக்கு துன்பத்தை தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் வா ஏழைக்கு இறங்கி வாயிட்டு கூப்பிடுங்கக்கா ஏழைக்கு இறங்கி வா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வா ஆத்தா ஈஸ்வரி மன நிறைவை கொடுக்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் வாழ்க்கையில் துன்பம் நீங்கி வாழ்க்கையில் எல்லாமே இன்பமாக மாறுது ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா ஆத்தா எந்த கட்டா இருந்தாலும் ஆத்தா அந்த குடும்பத்துல எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவா இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மன நிறைவு வேணும் மன நிம்மதி வேணும் துன்பமே வாழ்க்கைன்னு சொல்றேன் என் பிள்ளைக்கு நீ துன்பத்தை தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி எந்த கட்டா இருந்தாலும் இந்த இடத்துல என் பிள்ளைக்கு கட்டா அவரணும் ஆத்தா ஈஸ்வரி தாய் சத்தியவா கட்டுப்பட்டவளே என் தாய் மாரியாத்தா வாத்தா வந்து அந்த மகளுக்கு நல்ல வாக்கு கொடுக்க வரணும் எங்க அம்மா வரணும் மாதாய் ஆத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதியை கொடுக்க வரணும் ஆத்தா ஈஸ்வரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கணும் கொஞ்ச நாளாகவே என் மனையில் நிம்மதியில் இருந்துடும் உண்மையா பையா தாயி சொல்லுதா இப்போ கொஞ்ச நாளாத்தே நிம்மதி இல்லாமல் நிம்மதியே இல்லை நிம்மதினா என்னன்னு கேட்கணும் வீட்டுக்குள்ளேயே சண்டை வம்பு வழக்கு வருது தேவையில்லாத பிரச்சனை வருது சரியா உனக்கு ஏற்ற வீடு அண்டின வீடு யாரை பார்த்தாலுமே வந்து எதிரியாத்தே இருக்கணும் யாரும் உறவா அவன்கிட்ட இருக்கவே முடியாது தாயி அவங்க நீ 2 நாளைக்கு பேசினா ஒரு 3ஆம் நாள் உன்னை வந்து உறவு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க சரியா தாயி எல்லாரோடையும் பகையா வாழ்ந்தாத்தே நீ அந்த இடத்துல வாழவே முடியும் நீ பாட்டுக்கு உன் போல பூண்டு வேற ஒன்றுன்னு போனாத்தே நிம்மதின்னு சொல்லுவேன் ஆனால் இருந்தாவே கச்சு கச்சுன்னு வாங்கன்னு சொல்லுவேன் உண்மையா பையா அந்த இடத்துல இருக்கவே முடியாது இருந்தாவே உனக்கு அப்படியே கோவம் தலைக்கு ஏற மாதிரி பண்ணுவாங்க ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது மனசு நிம்மதியே இருக்காது சரியா நம்ம பிள்ளைக்கு வந்து நல்லா படிச்சதுக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு கேட்பேன் சரியா நிரந்தரமான வேலையை கொடு கை நிறைய வருமானத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு நான் வந்து ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும் எங்க காலம் இருக்கிறப்ப அதுக்கு நல்ல குச்சா கட்டி வைக்கணும்னு சொல்ற உண்மையா பையா எதையுமே செய்யவே முடியல உன்னால எல்லாமே அந்த இடத்துல அடிச்ச மாதிரி ஆணில அடிச்சு வச்ச மாதிரி அதே இடத்துல இருக்குது தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி ஒரே இடத்துல உன் குடும்பம் இருக்குது நீ என்னமோ பண்ணி பண்ணி எங்கிட்ட பொம்பளையா இருந்தாலும் முட்டி மோதி ஏதோ பண்ணுவோம் போராடுற கட்டின வேண்டியன்னு சொல்லி பாக்குற ஆனா எதுவுமே அசையல அன்னைக்கு பசிக்கு மட்டும்தான் சாப்பிட்றீங்க 10 ரூபா மண்ணில் சேர்த்து வச்சு நீ அதை எடுத்து ஒரு வீடு கட்டணும் ஒரு சொத்து வாங்கணும் ஒரு நகை வாங்கணும் எதுவுமே முடியலை இந்த மனைக்கு நீ எப்படி வந்தியோ அப்படியே தான் இன்ன வரைக்கும் இருக்க 2 பிள்ளைகளை பார்த்ததே மிச்சம் சரியா தாயி உன்னுடைய உழைப்புத்தே உன்னுடைய கஷ்டத்தை நீனே சொல்லி அழுகிறத தவிர கட்டினவள பெத்த பிள்ளைகளுக்கு அதுக்கு என்னன்ட்டு அதுக்கு வாட்டுக்கு தெரியுங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் வந்து எடுபடாது எல்லாம் நடக்கு நீயே கத்திட்டே கிடக்குறேன்னு ஒன்னே கத்துறேன்னு சொல்லுவாங்க நீ மன வழியில சொல்றது அவங்களுக்கு வந்து நீ கத்துறது மாதிரி தெரியும் நான் மன வழியில சொல்றது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கான்னு கேட்பேன் சரியா தாயி மனசுல நிம்மதி இல்லை எதுவுமே எனக்கு நிராகதியா நிற்கிறேன்னு சொல்ற 4 பேருக்கு முன்னாடி நீ அந்த மனைக்கு வந்தவ 4 பேருக்கு முன்னாடி நம்ம குடி ஓங்கி நிற்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உன் குடி சரிஞ்சுக்கிட்டே போகுது சரியா தாயி இப்போ உன் வீட்டில் ஒரு பூனை தெரியுதா தாயி ஏன்னா என் வீட்லேயும் இல்லை வெளியிலேருந்து வந்து வரும் அதே தாயி அந்த பூனை வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுதே ஒரு பூனை வருதா வரல வீட்டுக்கு பூனை அந்த வரும் போகும் அதைத்தான் தாய் சொல்லி அந்த பூனை எட்டி பார்க்குறப்பயே உன் குடும்பத்தில் அப்படியே பாதி காணாம போன மாதிரி போயிடும் சரியா அந்த பூனை வர்றது உனக்கு சரியில்லை அந்த பூனை வரவே கூடாது உன் மனைக்கு சரியா தாயி அது வர வர பூனை இந்த வீடு மாதிரி அது வந்தாவே அது ஒரு கத்துறது வைக்கிறது எரிச்சதே வரும் வருது ஆனால் ஓயாம வரும் வீட்டுக்குள்ள வரும் விரட்டி விடுவோம் அதே அந்த பூனை வர்றது உனக்கு அப்படியே உனக்கு எரிச்சதே தான் வரும் சரியா அந்த பூனை உன் மனைக்கு வராமல் பார்த்துக்க சரியா அது வர வர உனக்கு விரைச்சலவுதே வருது சரியா அந்த பூனை வரவே கூடாது வீட்டுக்கு சரியாத்தா அந்த பூனை எவ்வளோக்கு ஒன்றால முடியுமோ அவளுக்கு அந்த பூனை வராமல் பார்த்துக்க வீட்டுக்கு நுழைய விடாத அது நுழையிறது பூரா அந்த பூனை நுழைய உனக்கு விஷம் உள்ளே வந்து விழுகிற மாதிரியே இருக்கு மனைக்கு சரியா தாயி அதை நீ தீர்த்துக்க உனக்கு தெரியாதுல்ல தாய்க்கு தெரியும்ல எனக்கு தெரியாததா எல்லாமே உன்னை நம்பி நான் இருக்கேன் அது மட்டும் நீ வராமல் பாரு அப்புறம் உன் மனை எப்படி இருக்குன்னு நீ இந்த தாயிட்ட வந்து சொல்லு சரியா அது பூனையை வராமல் பண்ணிக்க என் புருஷனுக்கு நிரந்தரமான வேலை வேணும்னு கேட்பேன் அடிக்கடி நீ கேட்குறதே அதுதே சரியா 10 ரூபா சம்பாரிச்சு நான் வந்து ஒரு வீட்டை கட்டணும் சரியா தாயி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறப்ப நான் புது மனையிலே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவேன் சரியாத்தா உண்மையா பையா தாயி அதைத்தான் நம்பிட்டு இருக்கேன் இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றும் நடக்குது இல்லை அதைத்தான் சொல்லல தாயி போட்டது அந்த இடத்துல போட்டபடியே கிடக்குன்னு சொல்லிட்டு இல்லை கல் மாதிரித்தான் அவன் குடும்பம் சரியா அதெல்லாம் நடக்கணும் இப்படிதான் செய்யணும்னு கிளைக்கு மூலையில கெவிலி சத்தம் கேக்குதா ஆமா அது உன் தெய்வம் பேசுது சரியா தாயி இந்த மூலையில பேசுது இந்த மூலையில
வைக்கும் மொழியில இந்த பக்கம் ஆமாத்தா, அது உன் மனையில பேசுது இல்லை தாயி, அது உன் தெய்வம். நீ கும்பிட்ற தெய்வம். நீ ஒரு நல்ல வார்த்தை நினைச்சா அதுக்கு ஒரு தடவை அடிக்கும். அடிக்குதா இல்லையா? அடிக்குது. அதனால அது உன் தெய்வம். சரியா? நீ மனையை வந்து எப்பவுமே வெள்ளி செவ்வாய்க்கு பத்தினி தலைய மஞ்சள் போட்டு தண்ணிக்கல உன் வீட்டை சுற்றி தெளிச்சு விடு. அடுத்தவருடைய பார்வை உன் வீட்டுக்கு அதிகம். சரியா? உன்னை எப்போ பார்த்தாலும் நீ ஒண்ணுமே இல்லாதவனு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அடுத்தவ பேசுறது வந்து உன் வலி வேதனை உண்டாக்குது. சரியா? நறுக்கு நறுக்குன்னு பேசுறப்ப உனக்கு அப்படியே ஆக்ரோஷமா வரும். ஆனா இருந்தாலும் நீ புலம்பிக்கிட்டு நீ குனிஞ்சுக்கிட்டு போயிடுவ. எதுதான் சண்டை வரும். சரியா தாயி? எதுதான் சண்டை வரும். எதுக்க கூடாதுன்னு மட்டும் பொறுமையா போகணும் போற. நம்ம பம்புழுத்தோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு பேர் கெட்டு போயிடும். நம்ம பம்புழுத்தா நம்ம பார்த்துருக்காது நம்ம பிள்ளைய. சிறுசு பெரிய பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு வந்து பம்பு வழக்கு ஆகக்கூடாதுன்னு எவ்வளவோ பொறுமையா போயிட்டேன். சரியா தாயி? நீ பொறுமையா போறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல நான் இவ்வளவு பொறுமையா இருப்பேன்னு கேட்டுட்டேன். எல்லாமே கேட்டு முடிச்சுட்டேன். நீ கேட்கறதுக்கு ஒன்றும் புதுசாவே எதுவும் இல்லை. சரியா? இந்த மனைக்கு வந்து கஷ்டப்பட்டதே மிச்சம். அதுதான் மிச்சம். இப்ப சரியா தாயி? உடம்பு உழைச்சி இன்னைக்கு உடம்பே உனக்கு புண்ணா இருக்காமல. உண்மையா பையா? இன்னைக்கு உடம்புல வந்து உனக்கு சிரிப்பு இல்லை. இன்னைக்கு மன வலி வேதனை கண்ணீர் எல்லாமே உன்கிட்ட இருக்குது. சரியா? என் பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடு. என் பிள்ளைகளுக்கு 10 ரூபா வருமானத்தை கொடுதாயின்னு கேட்குற. கட்டினவதே சரியில்லைன்னா பிள்ளைகளுக்காச்சும் அந்த செல்வத்தை கொடுக்க மாட்டியான்னு கேட்டு அழுவ. எத்தனை நாளைக்கு நானே கஷ்டப்பட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லி சொல்லி யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு கேட்குறேன். யார்ட்டையும் சொல்லி அழுக மாட்டேதாயி? யார்ட்டையும் சொல்லி நான் மனசுக்குள்ளே உள்ளந்தே உனக்கு ஆறுதல். நீ யார்ட்டையும் போய் தாய் இருக்கு தாப்பிருக்கு கூட பிறந்த பற்றி யார்ட்டையும் சொல்லி அழுக மாட்டேன். உன் மனசுக்கு நீயே ஆறுதல் தேன. அத்தனை நேரம் அழுதுட்டு நீயே உன் மனசை சமாதானப்படுத்திட்டு வெளியில் இருந்து போயிடுவேன். சரியா? நம்ம பார்க்குற வேலையை நம்ம தானே பார்க்கணும்னு நினச்சி நீ எழுந்திரிச்சிருவேன். அந்த சோச்சட்டியை தூக்கி அந்த உலையை அடுப்பில் வச்சு இறக்கம் காட்டி உன் மனசு படுற பாடு இருக்குதே தாயி, சொல்ல வாய் இல்லை. உண்மையா பையா? சொல்லி அழுக முடியலை. அப்படியே பித்து பிடிச்ச கோழி மாதிரி அவனை தெரிவேன். சரியா? கிறுக்கா போகாத ஒண்ணுதே தாய் மிச்சம். தானே வந்து மருந்து ஓட்டுக்கிறோம் மனசுக்கு. சரி, எல்லாமே சரி ஆயிரும். நம்ம கும்பிட்ற சாமி நம்மளுக்கு இன்னைக்குல என்னைக்காச்சும் சரி பண்ணிருக்கிற நம்பிக்கை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே என்னைக்காவது ஒரு நாளைக்கு சரியாயிரும். என்னைக்காச்சும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். நம்ம தெய்வம் நம்மளை கைவிடாதுங்கிற நம்பிக்கையில தெய்வத்துக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வெள்ளி செவ்வாய்க்கு நீ பத்தி சுட காமிச்சு உன் மனையை மணக்க வை தாயி. சரியா தாயி? இந்த தாய் நான் உனக்கு வருவேன் தச்சுருவா. சரியா? அம்மானு என்னை கூப்பிட்டு வா. இந்த தாய்கிட்ட வந்து சரணட. சரியா? இந்த தாய் நீ கேட்ட செல்வத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க நான் வரி. இப்ப நீ கேட்ட வரத்தை கேளு தாயி. சரிம்மா, எனக்கு அதான் நீங்க நான் கேட்டதெல்லாம் சொல்லிட்டீங்க. உங்க வாயால என் பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கணும், அதுகளுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல வாழ்க்கை அமையணும், ஒரு வீடு வாசல் அதுக்கு கட்டணும். நான் அமைச்சு தரேன் தாயி. சரியா? நான் அமைச்சு தரேன். உன் கடைசி பிள்ளைக்கு கிரகம் இருக்கு. 2வது பிள்ளை கிரகக்காரையும் ஓடிட்டு இருக்கேன். சரியா? அந்த கிரகத்தை விலக்கி உன் குடும்பத்துல உன் பிள்ளைக்கு அந்த கிரகக்காரையும் போட்டு விரை செலவு தேவையில்லாத விரை செலவு இருக்கிறேன். இன்னைக்கு 100 ரூபா கொண்டாந்து இன்னைக்கு இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன்னா காலையில அந்த இடத்துல 10 ரூபா இருக்காது. சரியா? தேவையில்லாத செலவுதேன். மனையில வந்து வச்சு எடுக்கவே உன்னால முடியல. வருமானே உன்னை தொட்டு தவிர இன்னைக்கு ஏதோ நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு தக்கன வசதி இருக்குன்னு நினைக்கவே முடியாது. எதையா இருந்தாலும் அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு பரட்டணும், இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு பரட்டணும். இப்படித்தான் போகுதை தவிர வீட்டில் நிறைஞ்ச செல்வம் இருக்குன்னு நினைக்கவே முடியாது. சரியா தாயி? அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தாய் வந்துட்டு இல்ல, இந்த தாயை தேடி வா. அந்த செல்வத்தை நான் தரேன் தாய். இப்படி தாயி? அந்த அக்கா கண்ணியோட சரி அக்கா சரி அல்லான்னு சொன்னாங்களா? எல்லாம் ஏன்னா நடக்கிறத அப்புறம் சொல்லிட்டா இனிமேல்